சிறப்பு செய்திகளை தெரிந்து கொள்ள பிரபாஸ் கதம்பம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. கோலாகலமாக தொடங்கியது கொடைக்கானலில் 61வது கோடை விழா மற்றும் மலர் கண்காட்சி. விளம்பரத்தில் நடிக்க நேர்முக தேர்வு, நம்பி சென்ற இளம் பெண்ணுக்கு காத்திருந்த அதிர்ச்சி. காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் கனமழை, ஒகேனக்கலுக்கு நீர்வரத்து 3000 கனஅடியாக நீடிப்பு. எழும்பூர் ரயில் நிலையத்தில் டிக்கெட் கவுண்டர் இடமாற்றம், பயணிகள் அவதி. முடிவுக்கு வரும் மாஞ்சோலை தேயிலை தோட்ட பயணம், வேரோடு பெயர்த்தெடுத்து வீசப்படும் தொழிலாளர்கள் வாழ்க்கை. கனமழையை எதிர்கொள்ள முன்னெச்சரிக்கை நடவடிக்கை, போக்குவரத்து செயலர் அறிவுறுத்தல். ஷவுக்கு சங்கரிடம் ரகசிய இடத்தில் போலீசார் விசாரணை. மழை பெய்வதால் மின் தேவை குறைந்தது, மின்துறை தகவல். கனமழையால் வீட்டின் மேற்கூரை இடிந்து இளைஞர் உயிரிழப்பு. கடும் கூட்ட நெரிசல், ரயில்களில் கூடுதல் பெட்டிகள் இணைப்பு. இன்ஸ்பெக்டருடன் உல்லாசம், பெண் எஸ்ஐ அதிரடி டிரான்ஸ்பர். போதைப்பொருள் ஒழிப்பு குறித்து முதல்வர் ஆலோசனை, தீவிர நடவடிக்கை எடுக்க அதிகாரிகளுக்கு உத்தரவு. மெழுகுவர்த்தி வெளிச்சத்தில் படித்து 10ஆம் வகுப்பில் 492 மார்க் பெற்ற மாணவியின் குடிசை வீட்டிற்கு 5 நாளில் இலவச மின் இணைப்பு, முதல்வருக்கு குடும்பத்தினர் நன்றி. கடலூரில் ஓடும் அரசு பேருந்தில் நெஞ்சுவலியில் துடிதுடித்த கண்டக்டர், பயணிகளுடன் மருத்துவமனைக்கே டிரைவர் பஸ்ஸை ஓட்டி சென்றும் உயிரிழந்த பரிதாபம். கேரள தம்பதி மகனுடன் காரில் தற்கொலை, கம்பம் அருகே சோகம். நெல்லையில் எச்சரிக்கையையும் மீறி அலட்சியம், சுரங்கப்பாதையில் தேங்கிய மழைநீரில் பஸ்ஸை இயக்கிய டிரைவர் சஸ்பெண்ட், வீடியோ வைரலானதால் அதிரடி. யூடியூபர் ஷங்கருக்கு ஒரு நாள் போலீஸ் காவல். மனைவி மகனுடன் விஷம் குடித்து ஜவுளி வியாபாரி தற்கொலை, கடன் தொல்லையால் விபரீதம். நெல்லை அரசு மருத்துவக் கல்லூரியில் ராக்கிங் கொடுமையால் மோதல், 2 மாணவர்கள் சஸ்பெண்ட், விடுதி வார்டன் கார் கண்ணாடி உடைப்பு. தனியார் பஸ்ஸில் ரூபாய் 10 லட்சம் சிக்கியது, சென்னை வாலிபரிடம் ஐடி விசாரணை. குளியலறையில் மின்சாரம் தாக்கி புது பெண் சாவு, திருமணமான 4 மாதங்களில் பரிதாபம். தரம் தாழ்ந்த நச்சுக்கருத்துக்களை பேச பேச பிரதமர் மோடியின் தோல்வி உறுதியாக்கப்பட்டு வருகிறது என செல்வ பெருந்தகை. தமிழகத்திற்கான காவிரி நீரை முழுமையாக பெறுவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என டிடிவி தினகரன். பருப்பு மற்றும் பாமாயில் தட்டுப்பாடின்றி கிடைக்க அதிகாரிகள் நடவடிக்கை. ரேஷனில் மே மாதத்திற்குரிய பருப்பு பாமாயில் கிடைக்கும், தமிழக அரசு உறுதி. போதைப்பொருள் கடத்தல் விற்பனையை தடுக்க உயர்மட்ட ரகசிய குழு அமைக்க மதுரை ஐகோர்ட் உத்தரவு. மழையால் கைவிடப்பட்ட ஆட்டம், சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி பிளே ஆஃப்க்கு தகுதி. டோனி மேலும் 2 ஆண்டு விளையாடுவார், ஹஸ்ஸி நம்பிக்கை. பெட்ரோல் விலை 100 ரூபாய் 75 காசுக்கும், டீசல் விலை 92 ரூபாய் 34 காசுகளுக்கும் விற்பனை. மீண்டும் அதிரடியாக உயர்ந்த தங்கம் விலை, நகை வாங்குவோர் அதிர்ச்சி. பருவநிலை மாற்றத்தால் பரவும் நோய்களை தடுக்க நடவடிக்கை, பொது சுகாதாரத்துறை தகவல். தமிழ்நாட்டின் பல்வேறு மாவட்டங்களில் கனமழை, டெல்டாவில் விடிய விடிய வெளுத்தது, கோடை வெப்பம் தணிந்து இதமான சூழல். கேரளாவில் தென்மேற்கு பருவமழை மே 31 தொடங்கும், தமிழகத்தில் மே 20 வரை கனமழை வாய்ப்பு. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் மற்றொரு செய்தியில் சந்திப்போம். வணக்கம்.